வருமானிப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மகான்கள் எல்லாம் ஒரு ஆற்றல் பெற்ற உடனே இந்த ஆற்றலை தன்னிடம் வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க? 4 பேருக்கு இது பயன்படணும். அந்த தொண்டு வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. வாழ்க்கையிலேயே மிக மிக உயர்ந்த வாழ்க்கை என்பது சர்வீஸ் மைண்டட் லைஃப். சர்வீஸ் லைன்ல தான் போகணும். நம்மளே எல்லாம் எனக்கு கிடைக்குது, நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு வீட்டுல உட்காரக்கூடாது. இல்ல, வீட்டுல உட்காரலாம். உட்கார்ந்து இருந்தாலும் சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கணும். 4 பேருக்கு சொல்லிட்டு இருக்கணும், 4 பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கணும், தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வேறவர் நீங்க மலைக்கு மேல இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், புகையில இருந்தாலும், எங்க இருந்தாலும் உங்க சர்வீஸ் தொடர்ந்துட்டு இருக்கும். அப்ப அந்த காலத்துல இருந்த மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உண்மையை அறிந்த உடனே ஊர் ஊரா போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊர் ஊரா போகும்போது என்ன பண்ண முடியும்? அங்கங்க பொங்கி சாப்பிட முடியுமா? இல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு காசு வாங்க முடியுமா? முடியாது. அப்ப இவங்க போகும்போது அந்த ஊர்ல உள்ளவங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லி அங்கங்க கொடுத்தாங்க. இவங்க அந்த உண்மையை பரப்புறதுக்கே போகும். இப்ப ஆதிசங்கரெல்லாம் அப்படிதான். பிச்சை எடுக்க அவர் போகல. உரம் பிச்சையில இல்ல, இவன் தப்பா சொல்றாங்க. நீங்க இவர் தான் சொல்லக்கூடிய கருத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. இவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதலுக்கு அவங்க உதவுறாங்க. இது பெரிய விஷயம். அது இப்ப நம்மள்ட்ட சரக்கு இல்லைன்னா கிடைக்காது. சரக்கு வேணும். அதுதான் முதல்ல கற்றுக்கொள். கற்றதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணிடணும்? சொல்லிக் கொடுக்கணும். கற்க கசடற கற்பவை கற்றதை நிற்க அதற்கு தக. படிச்சத மாதிரி வாழ்க்கையில என்ன பண்ணணும்? செயல்படணும். அப்ப அந்த லைஃப் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த உடம்பு கொடுக்கப்பட்டது பாரமான உடம்புல வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசோதனை பண்ண முடியும். நாம நல்லவனா கெட்டவனான்னு சொல்லணும்னா உடம்பு வச்சுதான் சொல்ல முடியும். உடம்போடு கனெக்டிவிட்டி ஆயிருக்கக்கூடிய மனதை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப அந்த மனதை எப்படி அடுத்தவங்க கண்டுபிடிக்கிறதுனா, இவன் பாக்குற பார்வையில, பேசுற பேச்சுல, செய்யக்கூடிய செயல்கள்ல அது தெரிஞ்சுக்கும் இல்லையா? அப்ப இந்த உடம்பு தானே உங்களை காட்டி கொடுக்கு. நம்ம உடம்புக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறோம். அப்புறம் ஏதாவது படிச்சு ஒரு வேலைக்கு போனா அந்த டெஸ்டினேஷன்ல வச்சுக்கிறோம். அவர் இன்ஜினியர், இவர் டாக்டர், இவர் வக்கீல்ன்ட்டு. அப்புறம் பணம் சம்பாதிச்சு நிறைய வச்சிருந்தா அவன் மில்லியனர்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி 1000 பேர்கள் வச்சிருக்கோம். கல்யாணம் கட்டியாச்சுன்னா இவன் புருஷன், பிள்ளை பெற்றாச்சுன்னா இவன் அப்பா, பேரன் பேத்தி வந்தாச்சுன்னா இவன் தாத்தா. அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. கடைசி ஒரு நாள் குழியில போய் விழுந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. பாடி எங்க காணும். அப்ப வாழ்ந்தது யாரு? ஆசை. நீங்க வாழல. நான் தான் சொன்னேன், அந்த ஆசை தான் வாழ வைக்கும். மண்ணில் இருக்க வரை ஆசை வேணும். கடைசி சாகுற வரை ஆசை தேவை. ஏன்னா சாகுற நேரத்துல கூட தேவை இல்லை, ஆசைதான் கை கொடுக்கும். தேவைன்னா என்ன? வாட்ஸ் நெசசிட்டி? படுத்து கிடக்குறான், தாகமா இருக்குது, தண்ணி குடிக்கணும், பசிக்குது, சாப்பிடணும், இது தேவை. ஆசை என்பது இறைவா, படுக்கையில கிடந்துட்டு லாஸ்ட் பிரீத்திங், இறைவா இந்த மூச்சோட எனக்கு நின்னுறட்டும், இனிமேல் வேண்டாம் இந்த பிறவி, இந்த உடம்பே எனக்கு வேண்டாம், நீ எங்க இருக்குன்னு அங்க வந்துடணும், உன்னோடயே சேர்ந்துடணும், நான் முதல்ல ஆரம்பத்துல எப்படி இருந்தனோ அதே நிலையை நான் அடைஞ்சிடணும். இப்ப இது கேட்கறதெல்லாம் தேவையா? ஆசை. அந்த லாஸ்ட் மினிட் வர உங்களோடு ஒட்டி உறவாடி வருவது ஆசை. நீங்க கைப்பிடித்து செல்ல வேண்டும் ஆசை. அந்த ஆசையை சொல்லும் போதே மனம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய நெசசிட்டிய, உங்களோட முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க ஆசைப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த பொருள் கையில கிடைக்க வேண்டாம், நினைச்சாலே சுகம் வரும். தேவையில வராது. நல்ல ஞாபகம் வைங்க. தேவையில்லை, மனம் மிகப்பெரிய சந்தோஷப்பட. இப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு மிக்சி வேணும்னு வைங்களேன், கடைக்கு போனீங்க, செக் பண்ணீங்க, பிரீத்தி இருக்குது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. ஆனா ஆசை என்பது, சார் 75 இன்ச்சில டிவி வச்சிருக்கான் சார், ஒரே டிவில 7 ஸ்பாட் பிரிச்சு கொடுத்துருக்கான், ஒரே நேரத்துல 7 படம் பார்க்கலாம், உனக்கு என்ன வேணாலும், ரிமோட்டே வேண்டாம் சார், நீ அப்படி ஒரு சொடக்கு போட்டேன்னு அது மாறிக்கிட்டே இருக்கும் சார், இல்ல நீ சொன்னா போதும் அது மாறிடும் சார். என்ன சந்தோஷமா இருக்கும். ஐயோ எனக்கு வாங்கணுமே, பார்க்கணுமே, இல்ல
அந்த மகிழ்ச்சி அது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த நேரத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆசையில தான் இருக்கும், தேவையில இருக்காது இல்லையா? அப்போ அந்த ஆசைங்கிறது ரொம்ப மஸ்ட். ஆசையை ஒதுக்க கூடாது. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஆசை அருமேன் ஈசனோடாயினும் ஆசை. இது இந்த மண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்லக்கூடியதெல்லாம் விண்ணுக்குரிய வாழ்க்கை. விண்ணுக்கு போனாலே நீங்க மண்ணில் இருந்தா போக முடியும், மண் இல்லாம போக முடியும். ஏன்னா மண்ணில் தான் நம்ம இருக்கிறோம். அப்ப மண் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். மண்ணோடு பேரக்கூடாது. மண் வாழ்க்கையில 50% மண் வாழ்க்கையும் 50% விண் வாழ்க்கையும் வாழும்.